தன்னலம் மறந்து பொதுநலம் பேணும்போதுதான் விண்ணில் மனிதருக்கு வீடுண்டாம். மானுடன் செழிக்க மனிதநேயம் பேண வேண்டும் என்பதை தனித்துவமான சொற்களால் உரைக்க வருகிறார் பூஜா. அவரை பற்றிய காணொளி இதோ. கல்வி மட்டுமல்லாது கலை, கலாச்சாரம், நற்பண்பு என மாணவர்களின் முழுமையான வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் அளிக்கும் நம் ஆர்ஜே மந்த்ரா ஆங்கில பள்ளியில் பயிலும் 9ஆம் வகுப்பு மாணவி. கல்வியோடு சேர்ந்து கலை உலகிலும் தன் திறமையால் ஒளி வீசும் மாணவி. பரதநாட்டியத்தில் தன் நளினத்தால் கதை சொல்லும் இவர் ஒவ்வொரு அசைவிலும் பாரம்பரியத்தின் பெருமையை பிரதிபலிக்கிறார். உடல், மனம் இரண்டையும் ஒருமுகப்படுத்தும் அற்புத கலையான யோகாவில் அதன் நுட்பங்களை அறிந்து அதிலும் தனக்கான முத்திரையை பதித்துள்ளார். பொறுமையையும் நுண் சிந்தனையையும் வெளிப்படுத்தும் தையல் கலையில் சிறந்தவரான இவர் தான் கையில் கொண்டுள்ள ஊசி நூல் மூலம் சாதாரண துணிக்கும் உயிரூற்றி அதன் அழகை வடிவமைக்கிறார். அதோடு கைவினை பொருள் செய்வதில் அவர் காட்டும் ஆர்வம் தனிச்சிறப்புடையது. இக்கலையின் மூலம் அவரது கைகளில் உருவாகும் ஒவ்வொரு படைப்பும் அழகையும் கற்பனையையும் பிரதிபலிக்கும் படைப்பாற்றலின் சின்னமாக திகழ்கிறது. மேலும் இனிமை நிறைந்த குரலில் பாடல் பாடி அனைவரின் மனத்தையும் கவரும் திறமையும் இவருக்கு உண்டு. இவ்வளவு திறமைகளை தன்னுள் இணைத்து வளர்ந்து வரும் இளம் கலைவாணி பூஜா நிச்சயமாக நம் பள்ளியின் பெருமை. இன்றோ தன் இனிமையான கருத்தாழமிக்க பேச்சின் மூலம் நம் அனைவரின் இதயத்தையும் கவர வருகிறார். அவரை மனமார்ந்த கைத்தட்டல்களுடன் வரவேற்போம். மிகச் சிறந்த காணொளி. உலகை வெல்லும் ஆயுதம் எல்லோருக்கும் தேவை. அதனை மனிதநேயத்துடன் கைக்குள்ள நினைக்கும் பூஜா அவர்களுக்கு நன்றி. பேச்சாளரை மேடை கலைக்கிறோம். பேச்சாளரை பெருமைப்படுத்தி நினைவு பரிசினை வழங்கிடுமாறு திருமதி ஷியாமலா சாந்தாராம் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். பேச்சாளரை பெருமைப்படுத்தி நினைவு பரிசினை வழங்கிய திருமதி ஷியாமலா சாந்தாராம் அவர்களுக்கு நன்றி. இனி இந்த மேடை உங்களுடையது. வாழ்த்துக்கள் பூஜா. அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போ எந்த தலைப்பில் பேச போகிறேன்றத நானே சொல்வது காட்டிலும் இந்த திரையில உங்களுக்காக 2 காணொளிகள் ஒளிபரப்படும். அதை பார்த்தாலே உங்களுக்கே புரியும். காணொளியை பார்க்கலாமா? இதோ.
நம்ம பார்த்த முதல் காணொளியில ஒரு வாழைப்பழம் விற்கிற ஒரு வயதான பெண்மணி, அவங்களுக்கு வியாபாரமே ஆகாம அவங்க மன கஷ்டத்தோட உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த வழியாக சென்ற ஒரு நபர் அவங்க துன்பத்தை தன் துன்பமா எடுத்துக்கிட்டு அவங்க கூட சேர்ந்து உட்காந்து உணவருந்தி அவங்களோட வாழைப்பழத்தை எல்லாத்தையும் அவரே வாங்கிக்கிட்டாங்க. அவங்களுக்கு மனநிறைவையும் மற்றும் சந்தோஷத்தையும் தராங்க. அதே மாதிரி இரண்டாவது காணொளியில் ஒரு அம்மாவும் ஒரு குழந்தையும் சாலையோரமாக படுத்துட்டு இருக்காங்க. அதை பார்த்த ஒரு நபர் தன்னால் முடிஞ்ச உதவியான உணவு, இருப்பிடம் மற்றும் உடை கொடுத்து அவங்களுக்கு மிக பெரும் சந்தோஷத்தையும் மனநிறைவையும் தராங்க. நம்ம இப்போ பார்த்த இரண்டு காணொளியில் உள்ள மனிதர்களோட குணம்தான் மனிதநேயம். அன்பே மனிதன் அடையாளம், மனிதநேயத்தின் முதல் விதை. இவ்விதையை மண்ணில் விதைத்து உங்கள் உள்ளங்களில் மரமாய் வளரும் என்ற நம்பிக்கையில் நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வருவது ஒரே ஒரு சிந்தனை: மனிதநேயம் வளரட்டும். நம் தமிழ் அகராதியில் மனிதநேயம் என்றால் என்ன? மனிதர்களிடத்தில் அன்பு, பாசம், கருணை ஆகியவற்றை காட்டும் பண்பே மனிதநேயமாகும். ஆனால் என்னை பொறுத்தவரை என்னிடம் நீங்கள் மனிதநேயம் என்றால் என்ன அப்படி கேட்டீர்கள் என்றால், நாம் இந்த பூமியில் மனிதர்களாக பிறந்துவிட்டோம். பின்பு நம்மை சுற்றி இருக்கும் மனிதர்களுக்கு நாம் செய்யும் சிறிய உதவியும், துன்பத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மனதார தோள் கொடுப்பதும், நல்லொழுக்கம் பேணுவதும் ஆகும். நம் தமிழ் இலக்கியங்களில் மனிதநேயத்துக்கென எடுத்துக்காட்டாக உள்ள பல நிகழ்வுகளை புலவர்கள் பாடலாக பாடியுள்ளனர். சங்கிலக்கிய நூலான நற்றிணையில் நத்தனார் எழுதிய ஒரு பாடல்: விளையாடு ஆயமோடு வெண்மணல் அழுத்தி மறந்தனும் துறந்த கால் மூளையாகிய நுவ்வினும் நுவ்வையாகுமே என்று தொடங்கும் இந்த பாடல்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு தெரியுமா? ஒரு தலைவி அவங்க சிறு வயதில் இருக்கும்போது புன்னை மர விதைகளை மண்ணில் மறைத்து வைத்து விளையாடுறாங்க. அப்பொழுது அவங்க ஒரு விதையை மட்டும் மறந்து அங்கேயே விட்டு சென்று விட்டாங்க. அந்த ஒரு சிறிய விதை தான் முளைத்து பெரிய புன்னை மரமாக வளர்ந்தது. அந்த தலைவி எப்பெல்லாம் அந்த மரத்துக்கு கீழே விளையாடுறாங்களோ அப்போ அவங்க தாயார் அவங்கக்கிட்ட சொன்னது: உனக்கு எப்படி நான் பால், தேன், நெய் ஊற்றி வளர்த்தேனோ அதே மாதிரி நீயும் இந்த மரத்தை வளர்த்து உன் உடன் பிறந்த சகோதரியாக கருதணும்னு. இதிலிருந்து நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா, 2000 வருஷத்துக்கு முன்னாடி கூட ஒரு மரத்துக்கும் அன்பு பாசம் செலுத்தி அதையும் மனிதனாக மதித்து மனிதநேயத்துடன் உதவி செஞ்சாங்கன்னு. அதுதான் ஒரு நல்ல எடுத்துக்காட்டுன்னு. அடுத்தது சிறுபானாற்று படையிலிருந்து ஒரு பாடல்: சிறுவி முல்லைக்கு பெருந்தே நல்கே பிறங்க வெள்ளருவி வீலுஞ்சார பரம்பீர் கோமான் பாரி என்று தொடங்கும் இந்த பாடல்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு சிறிய முல்லை கொடி படர்வதற்காக தனது பெரிய தேரையே கொடுத்து உதவிய பரம்பு மலையின் மன்னன் செய்த உதவியை பற்றி சொல்லியிருக்காங்க. ஒரு கார்மேகத்தை பார்த்து மயில் ஆடிக்கொண்டிருந்தது. அது பாவம் குளூர்ல தான் நடுங்கி கொண்டிருக்குது நினச்சி தன் மேலே உள்ள விலையுர்ந்த போர்வையே அதுக்கு போத்தின பேகனை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நம்ம தமிழ் இலக்கியங்களை கூறின பல மன்னர்கள் பணம், பொருள், காசை வாரி கொடுக்கும் வள்ளல்களாக மட்டும் இல்லாமல் பெரிய உள்ளம் படைச்சவர்களாக இருந்தாங்க. சிறிய செடி, கொடி, மரங்கள், விலங்குகள் மேலேயும் அன்பு செலுத்தி அவங்களையும் மனிதனாக மதித்து மனிதநேயத்துடன் உதவி செஞ்சு மனிதநேயத்துக்குன்னே எடுத்துக்காட்டாக வாழ்ந்தனர். இதே போல என் வாழ்க்கையில் மனிதநேயத்துக்கு எடுத்துக்காட்டாக நடந்த சில நிகழ்வுகளை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு நாள் எங்கள் வீட்டில் கட்டிட வேலை நடந்து கொண்டிருந்தது. அப்பொழுது எல்லா ஜன்னல்களையும் இறுக்கமாக பூட்டியிருந்தார்கள். நான் ஒரு ஜன்னலை மட்டும் திறக்க முயன்றேன். அது மிகவும் கடினமாக இருந்தது. ஆனாலும் என் முழு பலத்தை கொடுத்து தள்ள முயன்றதால் அது சுக்குநூறாக உடைந்து அதில் ஒரு கண்ணாடி துகள் மட்டும் சரியாக என் நரம்பின் கீழ் கிடைத்தது. உடனடியாக இரத்தம் போய்கொண்டே இருந்தது. எனக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. நான் உறைந்து போய் நின்றேன். என் அம்மா வந்தார்கள். அவர்களுக்கும் என்ன செய்வதென்றே தெரியாமல் அப்படியே நின்றார்கள். இந்த சம்பவம் என் அப்பா வீட்டில் இல்லாத சமயம் பார்த்து நடைபெற்றது. எங்கள் வீட்டில் கட்டிட வேலை செய்பவர்களின் பணி முடிந்து போன நேரம். ஆனாலும் இந்த செய்தியை கேட்டு அலறி அடித்து ஓடி வந்து என்னையும் என் அம்மாவையும் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார்கள். எனக்கு தையல் போடவே ரொம்ப நேரம் ஆனது. ஆனாலும் 2 மணி நேரம் காத்திருந்து என்னையும் என் அம்மாவையும் வீட்டுக்கு அழைத்து வந்தார்கள்.
எனக்கு ஆச்சரியமானது, என் தம்பி வீட்டில் தனியாக தான் இருந்தான். அவனையும் அந்த இரு நபர்களில் ஒரு நபர் பார்த்து கொண்டு என் ரத்தம் எல்லா பக்கம் சிதறி கிடந்தது. அதை எல்லாவற்றையும் அந்த ஒரு நபர் துடைத்தார். இந்த மனது யாருக்கு வரும் சொல்லுங்கள் பார்ப்போம். இதிலிருந்து நம்மளுக்கு என்ன தெரிய வருது என்றால், அவர்கள் அன்று தன் வேலை என்று சுயநலமாக இல்லாமல் எங்களுக்கு மனிதநேயத்துடன் செய்த உதவியை என் வாழ்நாளில் என்னால் என்னைக்கும் மறக்க முடியாது. அன்னைக்கு அவர்களுடைய அந்த ஒரு கைகூலி தான் அவர்களுடைய வாழ்வாதாரமே. ஆனால் அன்னைக்கு அவர்கள் அதை கூட பொருட்படுத்தாமல் என் உயிரை காப்பாற்றுவது தான் அவர்களுடைய முதல் கடமை என்று அவர்கள் அன்னைக்கு அதை செய்தார்கள். அந்த இரு மனிதர்கள் எனக்கு செய்த உதவியை போன்று நானும் பிற நபர்களுக்கு உதவி செய்யணும் என்பது என் மனதில் ஒரு விதையாக விழுந்தது. இந்த விதையை அடிக்கோலாக கொண்டு நான் ஒரு சிறுமிக்கு செய்த உதவியை பற்றி பார்க்கலாமா? ஒரு பள்ளி விடுமுறையில் நானும் என் குடும்பத்தில் இருப்பவர்களும் எங்கள் வாகனத்தில் ஒரு சுற்றுலா சென்றோம். அது மதிய நேரம். அதனால் ஒரு உணவகத்தில் அருகில் வண்டியை நிறுத்தி உள்ளே சென்று உணவருந்தி விட்டு திரும்பும் போது அதற்கு அருகிலேயே விளையாட்டு பொருட்களும் தின்பண்டங்களும் விற்று கொண்டிருந்தார்கள். நானும் என் தம்பியும் என் அப்பாவிடம் சென்று பணம் வாங்கி அதை வாங்க சென்றோம். அப்பொழுது அங்கே அருகிலேயே ஒரு தாயும் தன் குழந்தையுடன் பலூன் விற்று கொண்டிருந்தார்கள். உடனடியாக அந்த குழந்தை தன் அம்மாவிடம், அம்மா எனக்கு அந்த பலூன் வேண்டும் என்று கேட்டது. அதற்கு அதன் தாயார், என்னால் அதை வாங்கித்தர இயலாதுப்பா, என்னிடம் போதிய பணம் இல்லை என்று கூறினார். உடனே அந்த குழந்தை அழுக ஆரம்பித்து விட்டது. அதற்கென்ன தெரியும், அதோ ஒரு சிறிய குழந்தை. எனக்கு மனம் வருந்தியது. என்னப்பா, என்னிடம் எனக்காக கொடுத்த பணத்தை வைத்து நான் அந்த குழந்தைக்கு ஒரு தின்பண்டம் வாங்கி தந்தேன். அதன் பிறகுதான் அந்த சிறுமியின் புன்னகைக்கு பின்னால் என் மிக பெரும் சந்தோஷத்தை நான் அன்னைக்கு தான் அறிந்தேன். இதிலிருந்து நான் கூற வருவது என்னவென்றால், நம் ஒருவருக்கு செய்யும் உதவி வாங்குபவர்களுக்கு மட்டுமல்லாமல் கொடுப்பவர்களுக்கும் அது மிக பெரும் சந்தோஷத்தையும் மனநிறைவையும் தரும் என்று. இந்த நிகழ்வு மனிதர்களுக்கு மட்டுமல்ல, என்னை சுற்றி இருக்கும் பல உயிரினங்கள் மேலேயும் மனிதநேயத்துடன் உதவி செய்யணும் என்ற எண்ணத்தை உருவாக்கியது. எங்கள் பக்கத்து வீட்டில் பெரிய தோட்டம் வைத்துள்ளனர். அங்குள்ள மரங்கள் தான் நிறைய பறவைகளுக்கும் அணில்களுக்கும் இருப்பிடமாக இருந்தது. ஒரு நாள் அவர்களுடைய வேலைக்காக அந்த மரங்களை அவர்கள் வெட்டிவிட்டார்கள். அதை நம்பி வர பறவைகளும் அணில்களும் ஒரு நாள் சத்தம் போட்டு கொண்டே இருந்தது. அதை கேட்ட உடனே எனக்கு மன கஷ்டமாக இருந்தது. உடனடியாக என் அம்மாவிடம் சென்று நான் ஒரு யோசனை கூறினேன். அதாவது, எங்கள் வீட்டில் மாடியிலேயே நிறைய சின்ன செடி கொடி பூக்கள் வைத்து அவர்களுக்கு தேவையான தண்ணீரையும் உணவுப் பொருட்களையும் வைத்தோம். அதற்கு மறுநாளே அவைகள் அனைவரும் எங்கள் வீட்டு மாடிக்கு வந்து அந்த வைத்த தண்ணீரையும் உணவுப் பொருட்களையும் உண்டு அங்கே சந்தோஷமாக இருந்தார்கள். இதிலிருந்து நான் சொல்ல வருவது என்னவென்றால், நாம் மனிதர்களுக்கு தான் உதவி செய்யணும் என்று ஒன்றுமில்லை. இந்த மாதிரி சின்ன சிறு உயிரினங்களான பறவைகள் அணில்கள் பூச்சிகளுக்கும் உதவி செய்வதும் மனிதநேயத்துக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு தான். ஏனென்றால் அவைகளுக்கும் நம்மை போன்ற பல உணர்ச்சிகளான பசி சோகம் அழுகை இன்பம் துன்பம் இருக்கிறது. அதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் இப்பொழுது நிறைவாக மனிதநேயத்தை குறித்து என்னம்மா எனக்கு கற்றுத்தந்த ஒரு பாடத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? ஒரு சனிக்கிழமை அன்று காலை 9 மணி அளவில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. மாலை 6 மணிக்கு தான் வரும் என்று சொல்லினார்கள். எங்கள் வீட்டில் மின்சாரம் அற்று இருந்தது. அதனால் எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. எங்கள் பக்கத்து வீட்டில் மின்சாரம் அற்று இல்லை. அங்கு ஒரு சிறிய கைக்குழந்தை ஒன்று இருந்தது. அது கோடைக்காலம், அதனால் வெப்பம் தாங்க முடியாமல் அது அழுது கொண்டே இருந்தது. அதன் தாயார் அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு வெளியே அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று என் அம்மா அந்த குழந்தையின் தாயிடம் சென்று அந்த குழந்தையை கையில் வாங்கி கொண்டு எங்கள் வீட்டுக்கு வந்து அதை மின்விசிறி அடியில் படுக்க போட்டார்கள். அந்த குழந்தை சத்தம் போடாமல் நிம்மதியாக உறங்கியது. உடனே அந்த குழந்தையின் தாயார் வந்து அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு என் அம்மாவை பார்த்து என்ன கூறினார் என்று உங்களுக்கு தெரியுமா? நான் கஷ்டத்திலிருந்து இருந்தபோது ஒருத்தரும் எனக்கு உதவி செய்யவில்லை. நீங்கள் செய்த உதவிக்கு மிக பெரும் நன்றி என்று கூறியபடி நான் உங்களுக்கு என்ன கைமாறு செய்ய போறேன் என்றே எனக்கு தெரியவில்லை என்று கூறினார். இந்த நிகழ்வு என் அம்மாவுக்கு மிக பெரும் சந்தோஷத்தையும் அதே சமயத்தில் கஷ்டத்தையும் தந்தது. அதே மாதிரி நானும் பெரு இன்பம் பெற்றேன். என்னை பொறுத்தவரை நான் சொல்ல வருவது என்னவென்றால், நீங்கள் இப்போ நினைக்கலாம், நான் சொன்ன சின்ன சின்ன உதவியெல்லாம் மனிதநேயம் ஆகுமா
இதெல்லாம் நம்ம தினந்தோறும் வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய ஒன்று தானே. இதெல்லாம் என்னடா மனிதநேயம் என்று சொல்கிறா அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் கஷ்டத்தில் இருக்கும்போது உரிய நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய உதவி தான் சரியான உதவி. அது மட்டுமின்றி அதுதான் மனிதநேயம். இன்றைய உலகில் அறிவியல் எவ்வளவு வளர்ந்திருந்தாலும் நம் மனிதனாக இருப்பதற்கு உதாரணமாக இருக்கக்கூடிய மனிதநேயம் நம்மளிடம் இல்லாமல் போய்விட்டால் நம் இந்த பூமியில் மனிதனாக இருப்பதில் ஒரு அர்த்தமும் இல்லாமல் போய்விடும். அதனால் நான் உங்களிடம் சொல்வது ஒன்றே ஒன்றுதான். உங்கள் மனதில் பல சிந்தனைகள் ஓடிக்கொண்டிருக்கும். நாம் எப்பொழுது வீட்டுக்கு செல்லலாம், வீட்டுக்கு போய் என்ன சமைக்கலாம், நாம் எந்த வாகனத்தில் செல்ல போகிறோம், வீட்டுக்கு போய் என்னதான் செய்ய போகிறோம் என்று நான் சொல்வதையும் உங்கள் சிந்தனையில் ஒன்றாக பதித்து கொள்ளுங்கள். அதுதான் மனிதநேயம். நான் சொல்வதை உங்கள் கால் கீழே உள்ள எறும்பிலிருந்து பறக்கிற பட்டாம்பூச்சிலிருந்து வெளியே ஆடி அசைந்து கொண்டிருக்கிற மரம் வரை எல்லாம் கேட்டுக்கொண்டேதான் இருக்கும். நான் சொல்வது அவர்களையும் மனிதனாக மதித்து அவர்களுக்கும் உயிர் இருக்கு, உணர்ச்சி இருப்பதை என்று புரிந்து கொண்டு அவர்களுக்கும் மனிதநேயத்துடன் உதவி செய்யணும் என்பதுதான். நான் உங்களிடம் விட்டு போவது ஒரே ஒரு தாரக மந்திரம்: மனிதநேயம் வளரட்டும், கருணை நெஞ்சில் துளிரட்டும். நன்றி.